Hey guys, welcome to rockytechtips. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரிஜினல் விண்டோஸ் 10 மூவிஸ் எப்படி பென்ட்ரைவ் மூலமா இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 ஓட வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஓப்பன் ஆனதும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியான்னு ஹெட்டிங் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் டூல் நவ் பட்டன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் அதோட செட்டப் டவுன்லோட் ஆகும். தென் உங்களோட USB பென்ட்ரைவ் வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் பென்ட்ரைவ் மினிமம் 8 GB ஆச்சே இருக்கணும். அப்போ தான் இது இன்ஸ்டால் பண்ண முடியும். செட்டப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த செட்டப் ஓப்பன் பண்ணதும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டு அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக தான் OS போட போகிறோம். அதனால் கிரியேட் இன்ஸ்டலேஷன் மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆர்கிடெக்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அண்ட் இதில் நம்ம பென்ட்ரைவ் மூலிமா தான் பண்ண போகிறோம். அதனால் USB ஃப்ளாஷ் டிரைவர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பாருங்க என்னோட பென்ட்ரைவ் காட்டுது. அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நான் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா இது டவுன்லோட் ஆகி அதில் செட்டப் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒன்ஸ் முடிஞ்சதும் ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ பென்ட்ரைவில் செட்டப் ஆகிடும். இப்போ நம்ம பென்ட்ரைவில் பார்க்கலாம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் காப்பியாக இருக்கான்னு. பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த விண்டோஸ் மீடியா இன்ஸ்டாலேஷன் ஐக்கானோட வந்திருக்கு. ஒன்ஸ் பர்ஃபெக்டாக எல்லாம் முடிஞ்சதும் பென்ட்ரைவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் எந்த கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் OS இன்ஸ்டால் பண்ணணுமோ அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு பூட் மெனு ஓப்பன் பண்ணுங்கள். பூட் மெனு வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வேரி ஆகும். அதுக்கு வந்து உங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா F12 F10 இருக்கும். இப்போ பூட் மெனு ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பென்ட்ரைவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த விண்டோ வந்ததும் உங்களுக்கு உங்களோட டைம் அண்ட் லாங்குவேஜை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கீ இருந்ததுன்னா இங்கே என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் கீ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் இந்த விண்டோ ஓப்பன் ஆனதும் உங்களோட டிரைவ் வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். C டிரைவ், E டிரைவ்னு. இப்போ நான் C டிரைவுக்கு ஒரு 200 GB கொடுத்துட்டு அதை என்ன டிரைவில் இன்ஸ்டால் பண்ணுமோ அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். நான் இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டர் மாடலுக்கு ஏற்ற டிரைவர்ஸு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஆடியோ டிரைவர், வீடியோ டிரைவர், அது எல்லாமே மதர் போர்ட் டிரைவர். அப்போ தான் பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கும். அண்ட் நீங்கள் இதை விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்னா நார்மலாக எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா நீங்கள் ப்ராடக்ட் கீ தனியாக கம்மியாக கூட வாங்கிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது.
கிராக் பண்ணிக்கலாம். ஆனால் கிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் அப்போ ஒரு 1 to 2 டைம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நான் வீடியோ வந்து அப்பப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், ஏன்னா லென்த்தியாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, கடுப்பாக இருக்கும். அதனால நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஃபைனலாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒரு சிஸ்டம்க்கு ஒரு ஸ்பீடு இருக்கும், இன்ஸ்டாலேஷன் ஸ்பீடு. உங்கள் ஹை-எண்ட் பிசியாக இருந்ததுன்னா ஸ்பீடாக ஆகிடும். இப்போ நார்மல் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் இல்லை லோ ஸ்பெக்கான லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டால் ஆக. ஆனால் சிடியை விட பென்ட்ரைவ் தான் ஸ்பீடாக இன்ஸ்டால் ஆகும். உங்கள்கிட்ட இன்டர்நெட் இல்லைன்னா கண்டினியூ வித்தவுட் இன்டர்நெட் கொடுத்துட்டு கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் கொடுங்க. தென் உங்கள் கம்ப்யூட்டரோட யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். தென் உங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க. கொட்டானா வேணும்னா அக்செப்ட் கொடுத்து அது கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. வேணும்னா நாட் நான் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொட்டானாங்கிறது ஏஐ அசிஸ்டன்ட், வாய்ஸ் அசிஸ்டன்ட். அவ்வளோதான், ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் கைஸ், ஃபைனலாக சொல்கிறேன், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதும் உங்கள் கம்ப்யூட்டரோட ட்ரைவர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஆடியோ இல்லை நீங்கள் வீடியோவாக பார்க்குறப்ப கரெக்டாக ப்ளே ஆகும். உங்கள் கம்ப்யூட்டரோட மாடல் பார்க்கணுன்னா இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா உங்கள் பிசியோட மாடல் காட்டும். அந்த மாடலில் கூகுள் சர்ச்சில் ட்ரைவர்ஸ் ஃபார் அந்த மாடல்னு போட்டிங்கன்னா அதோட வெப்சைட் எல்லாம் வந்துடும். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரைவர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.